வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீலவானம்னு ஒரு நாவல். ரமணன் பிஎஸ்வி எழுதியது. மிகச்சிறிய நாவல், ஒரு 3 மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஒரு 130-140 பக்கங்களுக்குள்ளான நாவல் தான். பொதுவாக 2 வகையான நாவல்கள் இருக்குது. ஒன்று தீவிர இலக்கியம் சார்ந்த நாவல், இன்னொன்று தீவிர இலக்கியம் இல்லாத ஒரு வெகுஜன வாசிப்புக்கான நாவல். இந்த பிரிவை பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரிவு இருக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இந்த 2 பிரிவு இருக்கிறதுனாலேயே ஒன்று ஒசத்தி ஒன்று மட்டம்ங்கிறத நான் ஏற்றுக்கல. எந்தெந்த பிரிவுகளில் எந்தெந்த நாவல் வருதோ அந்தந்த நாவல் தான் எதை எடுத்துக்கிட்ட விஷயமாக நினைக்குதோ அதுக்கு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருந்தால் அந்த நாவல் சிறந்த நாவல்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் ரமணன் எழுதியிருக்கக்கூடிய இந்த நாவல் மிக முக்கியமான நாவல். முக்கியமான நாவல்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான நாவல். ஏன் வித்தியாசமான நாவல் அப்படின்னா, இந்த கதையோ இதில் இருக்கக்கூடிய விமானம் தொடர்பான ஒரு விஷயமோ களமோ புதியதல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதமும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களும் இந்த நாவலை மிக முக்கியமானதாக ஆக்கியுள்ளது. ஒரு விமானம் கடத்தப்படுது. ஆளே இல்லாத விமானத்தை ஏன் கடத்துகிறாங்க? அதில் ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு. அவர் ஏன் அங்கே இருக்கிறாரு? ஏன் விமானம் கடத்தப்படுது? இந்த விமானத்தை கடத்தலை எப்படி இந்திய அரசை சேர்ந்த அதிகாரிகள், அதாவது ராவை சேர்ந்த அதிகாரிகள் எப்படி அதை முறியடிக்கிறாங்க? அதிகாரிகள் உதவி பெற்று போலீஸ் எப்படி அதை முறியடிக்குதுங்கிற மாதிரியான ஒரு கதை. இராணுவம் எப்படி முறியடிக்குதுங்கிற மாதிரியான கதை. இதில் எனக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று, ரமணன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றின ஒரு எலாபரேட்டான ஒரு பின்னணி விஷயத்தை கொடுக்குறாரு. முன்னாடி படிச்சிருப்போம், ஆத்திர ஹேல் இப்படி பண்ணுவார். அதுக்கு பிறகு சுஜாதா அதை நிறையா பண்ணியிருக்கிறாரு. எந்த களம் எடுத்துக்கிறாங்களோ அதை ரொம்ப விரிவாக எழுதுறது. பாலகுமார் அதை பண்ணியிருக்கிறாருன்னு அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு. ஆனால் ஒரு வகையில் அவங்கள தாண்டி சில இடங்களில் போகிறாருன்னே சொல்லணும். ஏன்னா இந்த களம் எல்லாராலையும் இப்படி எழுதப்படக்கூடிய களம் அல்ல. நிறைய படிச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும், நிறைய பேர் கூட பேசியிருந்துருக்கணும். ஒரு பெரிய ஆய்வு செய்யாமல் இப்படி எழுத முடியாது. அதாவது விமானம் பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள். விமானத்தில் ஒரு கமாண்டோ இருக்கிறாருன்னா அவரோட வேலை என்ன? அவர் சிறப்பு பயிற்சி பெற்றவர்னா எங்கே பயிற்சி பெற்றவர்? உள்ளே இருந்து விமானத்தை இயக்கக்கூடிய பைலட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த பைலட்டோட வேலை என்ன? அது இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன? உள்ளே திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வெளியே இருந்து சொல்கிறாங்க. அந்த டயர் பஞ்சரான டயரை உள்ளே இருக்கிறவன் எப்படி பார்ப்பான்? ஸ்லைடர் வழியாக வெளியே வாங்க அப்படின்னா ஸ்லைடர்லாம் என்ன? அது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது கூட அதன் பின்னணியை தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறாரு. சுவாரஸ்யமாக சொல்கிறார். இந்த நாவல் அடுத்து நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைக்கதை, பரபரப்பான திரைக்கதை தான் இந்த நாவல். திரைக்கதை மாதிரி இருக்குலாம் சொல்ல மாட்டேன், பரபரப்பான திரைக்கதை தான். அடுத்தடுத்து நடக்குதுங்கிறது சின்ன சின்ன சீன்ஸாக சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஆனால் திரைக்கதையாக தான் வரணும்னு ஒரு மனசில் வச்சு எழுதினார்னு நான் நம்பலை. ஆனால் இந்த நாவல் திரைக்கதை மாதிரி அமைஞ்சிருக்கு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இது மாதிரி விமானம் தொடர்பான, கடத்தல் தொடர்பான விஷயத்தை யாராவது படம் எடுக்க நினச்சாங்கன்னா இதை கிட்டத்தட்ட அவங்க பைபிள் மாதிரி பயன்படுத்தலாம். இதில் இல்லாத விஷயங்களே இல்லை, அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். இதையே முன்னும் பின்னுமான ஒரு நல்ல கதையை சேர்த்து இதை ஒரு அடிப்படையை வச்சு திரைக்கதை மாதிரி அமைச்சு ஒரு நல்ல படமாகவும் கூட எடுக்க முடியும். ஆனால் இது மாதிரி படங்கள் நமக்கு நிறையா வந்துட்டதுனால நம்ம வேற ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். நாவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாவல் வெகுஜன வாசிப்புக்கான நாவல்னால் கூட நல்ல தரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். நம்ம திரைப்படங்களே பார்த்திங்கன்னா விருது திரைப்படம்னு சொல்லுவோம், வணிக திரைப்படம்னு சொல்லுவோம். வணிக திரைப்படத்தை அதோட அழகு சிதையாமல் பலவிதமான பிரில்லியன்ஸோட சிறப்பாக எடுத்தால் எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி அமைஞ்சிருக்கு இந்த நாவல். இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா சிறுவாணி மையம் வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சிறுவாணி வாசகர் மையம் வெளியிட்டிருக்கிறது. கண்டிப்பாக வாங்கி படிங்க. நல்ல நாவல்.